ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிம்பிளாக அதே நேரம் டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கிற மாதிரி ஆம்லெட் ரெசிபி தாங்க. அதுவும் சிக்கன் ஆம்லெட் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது கொதிக்க கொதிக்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் சகர் நேரம் தொட்டுக்கிறதுக்கும் செஞ்சுக்கலாம். நைட் நேரத்தில் சப்பாத்தி பரோட்டா கூட வச்சு சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்குங்க. ரொம்ப சுலபமான முறையில் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. இது கூடவே மிளகு ஜீரகத்தூளும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது நல்லா நுர பொங்க நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. எப்போவுமே ஆம்லேட்டுக்கு நல்லா நுர பொங்க அடிச்சிங்கன்னா தான் நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வரும். இப்போ முட்டை ரெடியாக இருக்குது. வாங்க அடுத்தது பார்த்துடலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயமும் 2 பச்சை மிளகாவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது பெரிய வெங்காயம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு வெங்காயம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்ல அகலமான பெரிய தோசைக்கல்லாக இருந்தால் இது செய்கிறதுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இரும்பு தோசைக்கல் வச்சுருக்கறனால எல்லாமே நல்லா சீக்கிரமாக ஒட்டி வரும். கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரே ஒரு தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலா எல்லாம் அந்த தோசைக்கல்லே நம்ம பெரட்டும் போது சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு இந்த மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் இப்படியே நல்லா வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலே வதங்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லைனா அடிப்பிடிச்சி போயிடும். சிம்மிலே வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ எலும்பு இல்லாத சிக்கன் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை மிக்சியில் இது போல் அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் சிம்மிலே வச்சு கொஞ்சம் நேரம் நல்லா சுருளாக வதக்கி விட்டுக்கோங்க. காரத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்துருக்கோம். எனக்கு இந்த காரம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா முட்டையிலையும் நான் மிளகுத்தூள் போட்டு அடித்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தாட்டினா இன்னும் கொஞ்சம் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் ஏதாவது சேர்த்துக்கரலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா நம்ம எண்ணெயிலே சுருட்டி விட்டுட்டோம். ஆனாலும் நல்லா வேகணும். சிக்கன் வெந்தால் தான் உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா, இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இந்த தண்ணி வற்றுறதுக்கும் இந்த சிக்கன் நல்லா உதிரி உதிரியாக வெந்து வர்றதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்துருச்சு, தண்ணியுமே வற்றிடுச்சு. ஆனால் இன்னும் நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம தோசைக்கல்ல மூடி வைக்க தேவையில்லை. அப்படியே ஓப்பன்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சிக்கன் நல்லா வெந்து உதிரி உதிரியாக வரணும். இப்போ நமக்கு கரெக்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நிறைய கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்ல வெங்காயம், தக்காளி, சிக்கன்லாம் சேர்த்து நல்லா சூப்பரான ஃப்ளேவரில் நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. இதில் நீங்கள் 3 ஆம்லெட் கூட போடலாம். நான் 2 ஆம்லெட்டாக அதை பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ எடுத்துகிட்டு தோசை தவாவில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அடித்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் அப்படியே மசாலா மேலே கூட முட்டை ஊற்றி எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம். நான் தனியாகவே உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இப்போ இந்த முட்டை மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிக்கன் மசாலாவை வச்சு நல்லா இது ஃபுல்லாகவே பரத்தி விட்டுருங்க. நல்லா பரத்தி விட்டுட்டு சிம்மிலேயே வச்சு நல்லா அந்த முட்டையை 2 பக்கமும் நல்லா செவக்க வேக விட்டு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இப்போ திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டு அடுப்பு சிம்லேயே வைங்க. நல்லா சூப்பராக நல்லா வெந்து வரும். உங்களுக்கு தேவைன்னா மேலே கொஞ்சம் வெங்காயத்தை கூட நீங்கள் நறுக்கி தூவிக்கலாம். அதுவுமே இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம திருப்பி போட்டுட்டு இப்படி சிம்மிலே வைக்கும்போது இந்த மசாலாலாம் நல்லா முட்டைக்குள்ளே இறங்கி நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் பாருங்கள். அது நல்லா மணமும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா நம்ம முட்டை தோசை செஞ்ச மாதிரி, கறி தோசை மாதிரி நல்லா இந்த மசாலாலாம் முட்டைக்குள்ளே நல்லா இறங்கியிருக்கு. நல்லா இந்த இரும்பு தோசைக்கல்ல வச்சு நல்லா 2 பக்கம் நல்லா பெரட்டி பெரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான சிக்கன் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சுங்க.
இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா ஜூஸியாக இருக்குங்க. சும்மாவே நம்ம பிள்ளைங்க வந்து ஆம்லெட் கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் சிக்கன் ஆம்லெட் மட்டும் செஞ்சு கொடுத்து பாருங்களேன், சூப்பராக இருக்கும். பரோட்டா, சப்பாத்தி கூட, நெய்ச்சோறு கூட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. நீங்கள் சாம்பார் சாதம், ரசம் சாதத்தை கூட தொட்டு சாப்பிட்லாம். இன்னுமே சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. நல்லா மெத்துன்னு ஜூஸியாக சாஃப்டாக சிக்கன் ஆம்லெட். இது கூட பச்சை வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நைட்டு டின்னருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் சகர் நேரம் செஞ்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சகர் நேரம் வெறும் ஆம்லெட் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சிக்கன் ஆம்லெட் சாப்பிட்டிங்கன்னா சுருக்குன்னு இருக்குங்க, சூப்பராக இருக்கும். கொதிக்க கொதிக்க சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னுமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அப்படியே வெங்காயத்தை வச்சு மடித்து சாப்பிடும்போது அடாடா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.